இந்த நிலையில் திருச்செந்தூர் ஆவுடையார்குளம் தூர்வாரப்படாமலும் கரையை பலப்படுத்தாமலும் இருப்பதால் உபரி நீர் வீணாக செல்வதாக தாவேக குற்றம் சாட்டினர். மேலும் கடந்த 2023ஆம் ஆண்டு வெளியேறிய உபரி நீரானது குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்ததால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் பொதுப்பணித்துறை மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தவாகவினர் கோரிக்கை வைத்துள்ளனர். தூத்துக்குடி தெற்கு மாவட்ட நிர்வாகிகள் ஆத்தூர் குட்டிராஜா, சுந்தரலிங்கம், வன ரவீனா, லிங்கராஜ், விஜய்மணி, கராத்தே அமலன், முனியசெல்வம் மற்றும் தெற்கு மாவட்ட உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். தமிழக வெற்றிகழகம் தூத்துக்குடி தெற்கு மாவட்டம் குட்டிராஜா, தெற்கு மாவட்ட நிர்வாகி. அதாவது மழைக்காலங்களில் தண்ணி நம்ம தாமிரபரணி தென்காலில் திறக்கிற தண்ணி இங்கே ஆவுடையார் குளத்துக்கு சேருது. ஆனால் இந்த தண்ணி சரியான முறையில் பயன்படுத்தாமல் இது கடலுக்கு போகிற அளவு தான் ரெடி பண்ணி கடலுக்கு போகிற அளவு தான் இருக்குது. ரெண்டாவது இங்கே இந்த தூர்வாரம் பணி எந்த இதுவுமே இந்த குளத்தில் நடைபெறாததுனால தண்ணி ஃபுல்லாகவே ஊருக்குள்ள வர்ற சூழலாக தான் இருக்குது. ரெண்டாவது கரைகள் மேம்பாடு எதுவுமே இது வரைக்கும் எந்த இதுவுமே பண்ணலை. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவுமே பண்ணலை. பொதுப்பணித்துறையாக இருக்கட்டும், நகராட்சி நிர்வாகமாக இருக்கட்டும், இது தொகுதி அமைச்சர் இது எந்த நடவடிக்கையுமே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவுமே எடுக்கலை. இதே 2023 மழை வெள்ளத்தில் இதே மாதிரி இருக்க போய் தான் தண்ணி அதிக அளவில் தொடர்ந்து விட போதில் ஊருக்கு உள்ள 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் ஒரு வாரத்துக்குள்ள நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடும். அப்படி பண்ணலைன்னா திருச்செந்தூர் தமிழக வெற்றிகழகம் சார்பாக சாலை மறியல் கட்டாயம் நடக்கும். தாமிரபரணி தென்காலிலிருந்து வர்ற அந்த பகுதியிலிருந்து வர்ற குளங்கள் எதுவுமே முறைப்படி தூர்வாரப்படவில்லை. கரைகளும் மேம்படுத்தப்படவில்லை. தூர்வாரப்பட்ட குளங்கள் என்று கணக்கு காட்டப்படலாம் அரசால். ஆனால் அது வியாபாரத்துக்காக ஒரு பகுதியை மட்டும் 9 அடி 10 அடி 12 15 அடிக்கு மேலே தோண்டப்படுக்க தவிர சில மேடாகவே காட்சியளிக்கிறது. இதனால இந்த தண்ணி வருது ஊருக்குள்ள புகுந்து மக்களுக்கு ஏற்கனவே 2020 பாதிப்பு ஏற்படுத்திச்சு. அதுபோல இந்த முறையும் அனைத்து குளங்களுமே கரைகள் மேம்படுத்தப்படாத காரணத்தினால குளங்களிலிருந்து நிரம்பி தண்ணீர் மீண்டும் ஒரு பொதுமக்களுக்கு ஒரு இடையூறு ஏற்பட வண்ணம் வீடு செல்கிறோமா என்று பயத்தோடு செல்ல சூழல் உள்ளது. இந்த மழையினால் பெரிய குண்டு குழிமாக உள்ளது. இது மாநில நெடுஞ்சாலைத்துறையும் தேசிய நெடுஞ்சாலை உடனடியாக இதை கவனம் செலுத்தப்பட வேண்டும். இல்லை என்றால் தமிழக வெற்றி கழகம் கடுமையான போராட்ட களத்தில் இறங்க உள்ளோம் என்பதையும்